அவங்க மோடிஜி கிட்ட கேட்டது இடி. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா இடியை கடைசியில் அனுப்புகிறேன், நல்லா பார்த்துக்கிறேன், இல்லை அனுப்பவே விடாமல் அவர் தான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு. அதாவது 4.5 வருஷம் அரசியல்வாதிங்க 4.25 வருஷம் கொள்ளடிக்கும் போதெல்லாம் விட்டுருவாங்க இந்த பாவிகள். மக்கள் பணம் மக்கள்கிட்டே இந்த கருப்பு பணம் திருப்பி போகாமல் பிடிப்பாங்க லபக்கு லபக்குன்னு. எனக்கு அதில் தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது இவங்க மேலெல்லாம் போகவே. முன்னாடி வாங்கினா வர்றது கிடையாது. யம தர்மராஜா சாவு நடக்கும்போது பாசகயிறு சுற்றின்னு வருவார் பாருங்க. நிறைய பேர் விலைக்கு போயிருக்காங்களாம். விசாரணை பண்ண வேண்டிய அதிகாரிகளை நட்பு சக்தியாக மாறி இருக்காங்க. உதாரணம் நம்ம அருண்ராஜ் ஐயா அதிகாரி. ஃபுல் தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ கேண்டிடேட்டு என்டிஏல இருந்து வருவார், பிஜேபிக்கு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனா எடப்பாடி பழனிசாமி. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மோடி அவர்கள் வந்து மார்ச் 1ஆம் தேதி தமிழகம் வராரு. அதன் பிறகுதான் வந்து சீட் ஷேரிங் இருக்குன்னு நயினா நாகேந்திரன் சொல்றாரு. ராகுல் காந்தியும் தமிழகம் வராரு, அது திட்டமிடப்படலை, அது கூட்டணி பேச்சுவார்த்தை நாளைக்கு திமுக என்ன சொல்றாங்களோ அதை பார்த்து தான் ராகுலினுடைய வருகை முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தேசிய கட்சிகளினுடைய ஆதிக்கம் இந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இருக்காது. தேசிய கட்சிகளோட ஆதிக்கம் இருக்குன்னா எதுக்கு ஒரு தொகுதியாக டைட் பண்ணுறாங்க? ஒரு தொகுதியாக வந்து மைக்ரோ மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய தேசிய கட்சி, அவர்களும் ஒரு இது இருக்குது. அப்படி இருக்கும்போது சிபிஐ சிபிஎம்லாம் கூட ஓரளவுக்கு தேசிய கட்சி தான். ஐயுஎம்எல்லும் தேசிய கட்சி தான், ஏன்னா கேரளாவில் ஒரு முக்கியமான பிளேயர். அப்படி இருக்கும்போது எதற்கு வந்து மனோஜ் பாண்டியன் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அந்த தொகுதி ஒருத்தநாடு தொகுதி போன வாட்டி தோற்றுரும், இந்த வாட்டி ஜெயிக்கணும். போடி போன வாட்டி தோற்றுரும், இந்த வாட்டி ஜெயிக்கணும். இவர்கள் பெரிய அரசியல்வாதிகளா ஆளுமைகளை தங்களைத்தானே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் எப்படி நினைக்கிறாருன்னா, அந்த எம்எல்ஏ போன வாட்டி தோற்றுரும்ல, அந்த எம்எல்ஏக்கு அந்த தலைவரே தூக்குனா கரெக்டாக இருக்கும்ல, ஓகே அந்த தலைவரை எம்எல்ஏ ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு. அப்படி தான் பார்க்குறாரு அவர். வந்து ஒரு பெரிய இதுவாக இல்லை. அதனால் தேசிய கட்சிகளோட தாக்கம் என்பது இது சட்டமன்ற தேர்தல், முதல்வர் யாருன்றதுக்கு உண்டான தேர்தல். இதில் ஒன்றும் தாக்கம் இருக்காது. அதேமாதிரி பிஜேபி பொறுத்தவரையிலும் வந்துட்டு பெரிய தாக்கம் இங்கே இருக்காது. பிஜேபியோட தாக்கம் இருக்குமே, ஆனால் அது அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான். அதனால் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு அந்த கணிப்பெல்லாம் தெரியும். இப்போது நயினார் நாகேந்திரன் வந்து எங்கேயுமே போயிட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த ப்ரோ சாஃப்ரனு இல்லை ஆர்எஸ்எஸ் அப்படின்றதை தூக்கி பிடிப்பவர் கிடையாது. பிஜேபியை எப்படி வளர்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு சாயத்தை கொடுக்கணும், அதற்கேற்ற மாதிரி ஒரு கலர் கொடுத்து தான் அதை எடுத்துகிட்டு போகணுன்றது தெரிஞ்சவர். அதனால் அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணிலாம் இறங்கி பண்ண மாட்டாங்க. அப்படி மீறி பண்ணால் அது அவங்களுக்கு மைனஸில் தான் போகும். அவங்களுக்கு எங்கே இருக்கோ அந்த இடம் ஒண்டி தான் அவங்க ஆடுவாங்க. திருநெல்வேலி டு சம் எக்ஸ்டென்ட் கன்னியாகுமரியில் அதிகமாக இது பண்ணுவாங்க, கோயம்புத்தூரில் இருப்பாங்க. அதோடு அவங்க ப்ரெசன்ஸை வந்து பார்த்துக்குவாங்க. மொத்தமாக அந்த ஃபுல் தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ கேண்டிடேட்டு என்டிஏல இருந்து வருவார், பிஜேபிக்கு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனா எடப்பாடி பழனிசாமி அங்கே ஒரு 5 சீட்டை குறைச்சி விட்டுருவார். இல்லை, மோடி வருவதற்கு முன்பாகவே இடி இயக்குனர், தேர்தல் இயக்குனர் எல்லாரும் கிளம்பி வராங்க, அவங்க ஆய்வுகள் மேற்கொள்றாங்க. தேர்தல் ஆணையர் வந்து இடி இயக்குனர் கிட்ட என்னென்னலாம் விசாரணை போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்லாம் சொல்றதாகவும் தகவல் வருது. அப்படின்றப்போ மோடி வருவதற்கு முன்பாக இங்க ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது இடி எல்லாம் முன்னாடியே வந்திருக்கணும். அவங்க மோடிஜி கிட்ட கேட்டது இடி. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா இடியை கடைசியில் அனுப்புகிறேன், நல்லா பார்த்துக்கிறேன், இல்லை அனுப்பவே விடாமல் அவர் தான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்காரு. இடி வந்து இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனோட மீட்டிங்கிறது இது குரூஷியல் மீட்டிங். ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் வந்து தேதி அறிவிக்க போகிறாங்க, ஒரு வாரம் 10 நாள். அப்படி இருக்கும்போது எப்பயுமே எலெக்ஷன் கமிஷன் வந்து சிபிஐ கிட்ட, ஐடி கிட்ட, அப்புறம் பேங்கிங் செக்டார்கிட்ட பண பரிவர்த்தனை எப்படி இருக்குது, என்ன செக் பண்ண போகிறீங்க, கருப்பு பணம் உள்ளே வரும், பணப்பட்டுவாடா பண்ணக்கூடாது. அதாவது 4.5 வருஷம் அரசியல்வாதிங்க 4.25 வருஷம் கொள்ளடிக்கும் போதெல்லாம் விட்டுருவாங்க இந்த பாவிகள். மக்கள் பணம் மக்கள்கிட்டே இந்த கருப்பு பணம் திருப்பி போகாமல் பிடிப்பாங்க லபக்கு லபக்குன்னு. எனக்கு அதில் தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது இவங்க மேலெல்லாம் கோவமே. முன்னாடி வாங்கினா வர்றது கிடையாது. யம தர்மராஜா சாவு நடக்கும்போது பாசகயிறு சுற்றின்னு வருவார் பாருங்க. அந்த மாதிரி கடைசி நேரத்தில் வந்து இது வந்து நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக வந்து இதில் பெரிய இது கிடையாது. பட் ஆனால் என்ன இதில் ரொம்ப முக்கியம்னா, அமலாக்கத்துறையினுடைய டைரக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இல்லை அவங்க குரூப்பில் என்ன பேசியிருக்காங்கன்னா, நிறைய பேர் விலைக்கு போயிருக்காங்களாம். அதாவது அவங்களுமே வந்து அந்த ஊழல் விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க அமலாக்கத்துறையிலேயே. நிறைய பேரே வந்து விசாரணை பண்ண வேண்டிய அதிகாரிகளை நட்பு சக்தியாக மாறி இருக்காங்க. உதாரணம் நம்ம அருண்ராஜ் ஐயா அதிகாரி. அவரோட நோக்கம் என்ன? கருப்பு பணத்தை ஒழிக்க ரைடுக்கு வந்தவர் தான்.
ஆனால் அங்கே கடைசியில் எங்கே போய் சேர்ந்தாரு? கோர்ட்டு யாரு கருப்பு பணம் வச்சிருக்காரு, ஃபைன் போட்டாரு, அவரு கூட தான் போய் சேர்ந்திருக்காரு. தூய சக்தி கூட. தூய சக்தி கூட சேர்ந்திருக்காரு. அது மக்கள் பார்த்துக்குருவாங்க. அப்போ இந்த அதிகாரிகளோட அந்த தன்மை பார்த்துக்கோங்க. அதிகாரிகளோட தன்மை என்பது அந்த தேர்தல் நேரத்தில் இப்போ இந்த நேரத்தில் இடி வரணுமேன்னு வருது. மற்றபடி அவங்க வந்து எதுவும் பெருசாக வேகம் காட்டின மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஜார்க்கண்டில் சிபு சோரனுக்கு எதிர்த்து ஒரு வேகம் காட்டினாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் அந்த ஒரு தீவிரத்தன்மை இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் ரொம்ப அழுத்தம் இருந்தது. அமலாக்கத்துறையினுடைய அந்த ஒரு தீவிர விசாரணை, தீவிர கைது, அதனுடைய அதுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ எல்லாத்தையும் கட்டவிழ்த்ததை அங்கே பார்த்தோம். அந்த ஒரு தீவிரத்தன்மையோ இல்லை அந்த ஒரு குணாதிசயமோ தமிழகத்தில் இல்லை. தமிழகம் என்றைக்குமே வந்து அன்பாக போகிற மாநிலம். அதனால் எல்லாம் பேசி பழகிக்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் அதுலேயே ஒரு கேள்வி வரல, எல்லா மாநிலத்திலையும் அந்த தீவிரத்தன்மை காட்டின விசாரணை அமைப்புகள் தமிழ்நாட்டில் ஏன் காட்டலன்னு ஒரு 2029 நாங்கள் கூட்டணி வந்தால் நாங்கள் ராகுல் காந்தியோட ரொம்ப இணக்கமாக இல்லை இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. அரசியல்வாதிங்க அடிப்படையில் நம்ம தான் அதிகமாக இவங்க கொள்கை ரீதியாக தலைமையில் ஏற்றி விட்டுக்கிறோம். இன்றைக்கி நேற்று வரலும் திமுக தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஓபிஎஸ் வந்து இன்றைக்கி போய் சேர்ட்டாரா? இப்போ அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. இந்த கட்சி தலைமை பதவியில் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் ஓட மாட்டாங்க, தொண்டர்கள் ஓட மாட்டாங்க. சொன்னாரு திரும்பி திமுக தான் வரப்போகுதுன்னு, அப்படின்ற அந்த கணக்கு இருக்கா? பிஜேபிக்கு அந்த கணக்கு இருக்கா? அப்படியெல்லாம் வந்து ஒரு லூசு கணக்கு போடுற கணக்கு பாஜக போட மாட்டாங்க. அப்படி திமுக தான் திருப்பி வரும்னா அமித்ஷா இத்தனை வாட்டி வந்து போயிட்டு இருக்க மாட்டார். அப்படி திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னா அமித்ஷா வந்துட்டு டிடிவி தினகரனோட பேசியிருக்க மாட்டார். கூட்டணி விட்டு போனவங்களா அமித்ஷாவோட ஸ்டேச்சருக்கு அவர் இறங்கி வந்து டிடிவி தினகரனை வந்து நீங்கள் அகாமடேட் பண்ணுங்க, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கொடுக்க மாட்டார். இவங்க அமித்ஷாவையும் மோடியும் பார்க்கணும். அது பாகியன்னு சொன்ன ஓபிஎஸ்க்கு என்ட்ரி இல்லை. ஆனால் டிடிவி தினகரனுக்கு என்ட்ரி இருக்குது. டிடிவி தினகரனை என்டிஏல அங்கீகரிக்கிறாங்க, ஓபிஎஸ் அங்கீகரிக்கல. ஆல்ரெடி ஸ்மெல் பண்ணிட்டாங்களோ? அதாவது ஓபிஎஸ் நீங்கள் மார்னிங் வாக்கிங் போகிறீங்க, அதாவது ஸ்டாலின் சாரும் அங்கே வாக்கிங் போவார், முதல்வர் போவார்னு சொல்லிட்டு டிடிவி ஐயா வந்து அங்கே போகிறத தவிக்கிறாரு. தியோசபிக்கல் சொசைட்டி உள்ள யாருன்னா எதனா சொல்லிடுவாங்க பேய் கதை அப்படின்னு அவாய்ட் பண்ண, நான் வீட்லேயே ஓடிக்கிறேன்ப்பா இல்லை வீட்லேயே நடந்துக்கிறேன்ப்பான்னு வீட்டில் ஓடுறாரு. இவர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி வணக்கம் வைக்கிறது, நல்லா இருக்கீங்களா, காஃபி சாப்பிட்டீங்களா, வணக்கம் நல்லா இருக்கீங்களா, வணக்கம் காஃபி சாப்பிட்டீங்க, இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க பார்ப்பாங்கல்ல சென்ட்ரல் ஏஜென்சி மேலேருந்து, அப்படியா நல்லா இருக்கீங்களா, காஃபி சாப்பிட்டீங்களா, சரி ரைட் ஓகே, பாக்கியமும் கிடையாது லேக்கியமும் கிடையாது, நீ எங்கே சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துருங்கன்னு சொல்லி அமைதி காத்திருக்கு. ஓபிஎஸ்ஐ கூப்பிட்டு ஒருவேளை உண்மையிலே பிஜேபி வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னா, அதாவது தேர்தலில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, அவங்க கட்சி ஜெயிக்கணுன்றது. அதை தாண்டி இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு அமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. எல்முருகனுக்கு பதிலாக அவரை மத்திய அமைச்சர் ஆக்கியிருந்தா அவர் கூட்டணி விட்டு போயிருக்க மாட்டார். ஏன் ஆக்கலை? எல்முருகன் முக்கியம் ஓபிஎஸை விட அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இவர் தான் வந்து அவர் பெரிய அதை இன்னொன்று காரணம், ஊடகங்கள் எல்லை மீறி விவாதம் பண்ணிட்டாங்க. என்ன செய்ய போகிறார் ஓபிஎஸ், ஒருங்கிணைந்த அதிமுக வரவே வராதா, பிளவுபட்ட அதிமுக, பிஞ்சி பிஞ்சி போன அதிமுக, தும்சம் செய்த ஓபிஎஸ் அப்படி இப்படின்லாம் போட்டு 8 வருஷமாக பூஸ்ட்டு பெப்பரு காம்ப்ளான் ஆர்எக்ஸாக கொடுத்து பார்த்தா அந்த மரம் வளரவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த செடியை மரத்தை எடுத்துன்னு போயிட்டு அறிவாலயத்தில் நிறைய செடி இது அதோட ஒன்றா வச்சுருவோன்னு வச்சு முடிஞ்சு போச்சு. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.